பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திக்கிறதுல, அதுலேயும் இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை மகிழ் செய்யலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்காகவே நம்மளை படைத்திருக்கிறார். பாருங்க, அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு அவருடைய துதியை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம உயர்த்தலாமா? கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். எஸ், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் இந்த 8 மாதமும் எப்படி கடந்து போனதென்று தெரியாத அளவுக்கு கர்த்தர் நாட்கள் உருண்டோட செய்தார். என்னமோ இப்பதான் நம்ம
மாதிரி இருந்துச்சு. திரும்பியும் அந்த ஃபெஸ்டிவல் நம்மளை நோக்கி, அந்த கொண்டாட்டங்கள் நம்மளை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் எழுதியிருக்கிறது. அதற்கேற்றா போலவே இந்த நாட்கள் வெகு விரைவாய் கழிந்து போகிறதா இருக்கிறது. நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களா இருக்கணும். பிரியமான தேவஜனமே, இந்த 9வது மாதத்துல கர்த்தர் புதிதாய் உங்களுக்காக தருகிற வார்த்தை, உங்களுக்காகவே தருகிற வார்த்தை. பா, என்னப்பா இது, என்ன சொல்றதுன்னு தெரியலையே, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது ஏசப்பான்னு சொல்லி தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் காண்பித்து கொடுத்த ஒரு வார்த்தை. அதே மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்துல இவ்விதமா எழுதியிருக்கு, உன்னை அதிசயங்களை காணப்படும். ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காணப்படுகிற தேவன். நமக்கு இதுல எழுதியிருக்கு 15வது வசனத்துல, எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பாக இருக்கிற அந்த வசனத்தை பாருங்களேன். மேல உள்ள அந்த வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நடந்தது போலவே, அதை போலவே. அப்படின்னா எகிப்தில இருந்து ஜனங்களை கூட்டிட்டு வந்த காரியங்கள் நாம் அறிந்தவைகளே. அவர் செங்கடலை 2ஆய் பிளந்திருக்கிறார், யோர்தானை குவியலாய் நிற்க வைத்திருக்கிறார், மாராவை மதுரமாய் மாற்றி இருக்கிறார், வனாந்திரத்திலே போஷித்திருக்கிறார், காடைகளை மணல் திரளத்தனையாய் கொடுத்திருக்கிறார். அவர் செய்த அதிசயங்கள் எண்ணற்றவைகள். இவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களை செய்து வந்த கர்த்தர் இங்க சொல்றாரு, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். காண பண்ணுவார் அப்படி அல்ல, காண பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கே உரிதான ஒரு வார்த்தையாய், நல்ல உரிமை குரலாய் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. அவர் ஒருவர் மாத்திரமே அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அது என்ன அதிசயங்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய பேரே அதிசயமானவர். அவருடைய பேரு விதமா எழுதி இருக்கு. ஏசாயா எழுதின புஸ்தகத்துல எழுதி இருக்கு பாருங்க, 9வது அதிகாரம் 6வது வசனத்துல அவருடைய நாமங்களை சொல்லுகிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் சொல்றது நாமம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் படிக்கிற பாருங்களேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். முதலாவது சொல்லுகிற வார்த்தை அதிசயமானவர். அதுக்கப்புறம் தான் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. முதலாவது குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை, நம் தேவன் அதிசயமானவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதிசயமான தேவன். அல்லேலூயா. அதிசயமான தெய்வங்க, அதிசயமானவர். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரும் கிரகிக்க முடியாத, ஒருவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை யாராலும் செஞ்சிருக்க முடியாது. அந்த காரியத்தை செய்கிறது அதிசயம். அதுதான் அதிசயமானது. அதிசயமானது. டாக்டர்ஸ் கைவிட்டுடுவாங்க, டாக்டர்ஸால முடியவே முடியாது, இது ஹோப்லெஸ், எங்களால முடியாது, அப்படியே உடனே கைய மேல காமிச்சிருவாங்க, கடவுள் தான் எல்லாமே, எல்லாம் நீங்க பிரேயர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கடவுளை வேண்டிக்கங்க, 24 hours டைம் தரேன், 12 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள பிழைத்தா உண்டு. அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர்ஸே கைவிரிச்சிட்டு போவாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள நல்ல ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. டாக்டர்ஸால கைவிடப்பட்டவங்க, டாக்டர்ஸால
உதவ முடியாத ஆட்கள் அநேகர் கர்த்தரிடத்துல வந்து சுகம் பெற்று இருக்கிறாங்க. பெரும்பாடு ஸ்திரீ அவங்க ஆஸ்தி எல்லாம் விற்று போட்டு எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டாங்க. ஹோப்லெஸ், இனி அவ்வளவுதான் அப்படின்னு நிக்கிற நேரம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டு சொஸ்தமடைந்தார். ஹalleluya, ஹalleluya. கண் இழந்து போய் இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு வராரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, நான் பிறவியிலிருந்தே குருடனா இருக்கிறேன்னு சொல்லி வராரு. கண்களை தொட்டு கண்களிலே பார்வையடைய வைக்கிறார். குஷ்டரோகி 10 பேர் வராங்க. முடியாது, குஷ்டரோகம் எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலை. கர்த்தர் அற்புதமான சுகத்தை தருகிறார். எண்ணற்ற நன்மைகள், மனுஷனால முடியாத காரியங்களை செய்கிறது தான் நம் தேவனுடைய நாமம். அதிசயமானவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து, நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். 100 வயதாய போயிருச்சு. சாராலும் ஆபிரகாமையும் பார்த்து வந்து சொல்றாங்க, நீ உற்பத்தி காலத்துல அடுத்த வருஷத்துல இதே நேரத்துல ஒரு பிள்ளைய இணைத்து கொண்டு இருப்பாய்ன்னு சொல்லி. நம்ப முடியலங்க, சிரிக்கிறாங்க. நம்ப முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் நம் தேவன். ஹalleluya. அதனாலதான் ஒரு வசனம் சொல்லி இருக்கு, உனக்கு நான் செய்யறத ஒரு கண்ணு கண்டதில்ல, ஒரு காதும் கேட்டதில்ல, ஒருவனும் இருதயத்துல கூட உணர்ந்திருக்க மாட்டான் உனக்கு நான் செய்ய போற காரியங்கள். எவனுக்கு தெரியாது உன்னை பத்தி. குப்பையில இருக்கிறவர்களையும் கோபுரத்திலே உயர்த்தி வைக்க அதிசயமான நம் தேவன், நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே செய்ய முடியும். ஹalleluya. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல உறுதியாய் நிற்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் நம்ம சொல்றோம். ஆபிரகாம் முதல் எலியேசரை நானு என் வீட்டு வேலைக்காரனை என் பிள்ளைய சுதந்திர வழியா வச்சுக்கிட்டுமான்னு கேக்குறாரு. போய் அடுத்து இஸ்மவேலை கேக்குறாரு, போயிட்டு இவனை வச்சுக்கிட்டுமா பிள்ளையா. அடுத்து கேக்குறாரு, இவங்களத்தையும் வேணும்னு சொன்ன இசப்பாட்ட அடியனுக்கு என்ன தருவீர்னு சொல்லி கேக்குறாரு. என்னதான்ப்பா தருவீங்க நீங்க? விசுவாசத்தின் தகப்பன். கர்த்தர் ஒவ்வொரு விஷயா அவரோடு பேசி அவரை விசுவாசத்தில் நிலைநிறுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஹalleluya. ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமமாயிரு. கர்த்தருடைய வார்த்தையில உத்தமமாய் நடக்கணுங்க. அவர் சொல்லிட்டார்னா செய்ய வல்லவர். விருதாவாய் கர்த்தரை தேடுங்கள் என்று ஒருவரிடத்திலையும் தேவன் சொல்லவே இல்லைங்க. சும்மா ஏதோ வார்த்தையை சொல்லிட்டு போறோம்னு இல்லைங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உயிர் இருக்கிறதுங்க. அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நிறைவேறும். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை உங்க காதுகள் கேட்கிறது என்றால் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதாகவே மாற வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையிலேயே இந்த வார்த்தையை உங்க காதுகள் கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவராலும் செய்ய முடியாத அற்புதம், அது மற்றவர்களுக்கு அது பார்க்கும் பொழுது அதிசயமாய் தெரியும். எப்படி இந்த காரியம் இவர்களுக்கு நடந்தேறிச்சு? யாராவது நம்ம யோசித்து பார்ப்போமா?
இன்னைக்கு நம்ம 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 இருக்கிற இந்த நிலைமையை யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? நம்மளுடைய நினைவுல இந்த லிஸ்ட்ல நம்ம இப்படிப்பட்ட சிந்தையில நம்ம கொண்டு வந்து வச்சிருப்போமா? நீ இப்படிதான் போவ அப்படின்னு சொல்லி. இதிலும் பெரிதானவைகளை செய்கிறேன் தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீ பார்க்கிறதெல்லாம் கொஞ்சம், உன்னை நான் நடத்துகிற காரியம் பெரியது, பெருசு மகளே. அதற்கு நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறது, உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக உத்தமியாயிரு, என் வார்த்தையின் மேல நம்பிக்கையாயிரு, அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையில இருக்கணுங்க, விசுவாசமா இருக்கணுங்க. கர்த்தர் நான் எனக்கு சொல்லி இருக்கிறார், அது நடக்கும். வாக்கு தத்துவம் சும்மா கிடைத்துறாதுங்க. வாக்கு தத்துவத்தின் பிள்ளை சும்மா கிடைக்கலங்க. வாக்கு தத்துவத்தின் பிள்ளை சும்மா கிடைக்கல. ஈசாக்க அவருடைய கைகளில ஏந்திரப்ப அவர் பட்ட பாட விட அதை நிலைக்க செய்யறதுக்கு அவர் செய்த டெஸ்ட் தாங்க அதிகம். அவர் பிள்ளைய கையில வாங்குறதுக்கு முன்னாடி கூட இப்படிப்பட்ட டெஸ்ட் எல்லாம் கர்த்தர் வைக்கல. அதை நிலைக்க செய்யறதற்கு வச்சாரு பாருங்க ஒரு டெஸ்ட். உன் பிள்ளைய எனக்கு பலியா கொடு அப்படின்னு சொல்லி உறுதியா என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேசரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரை. அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கீங்களா? என்ன வந்தாலும் நான் நம்புவேன், என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். எசேக்கியேல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குது. அவர் கொடுக்கிற வார்த்தை, இங்க என்ன சொல்லி அந்த வார்த்தையை அனுப்புறாரோ அது நிறைவேற்றாம வெறுமையா கர்த்தரிடத்துல அந்த வார்த்தை திரும்புகிறதே இல்லையாங்க. இன்னைக்கு உங்களை குறித்து, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை வெறுமையா உங்களிடத்திலிருந்து அதிசயத்தை காண பண்ணாம அந்த வார்த்தை வெறுமையா உங்களிடத்திலிருந்து வராதுங்க. நீங்க சொல்ல முடியாதுங்க. நான் உறுதியா நின்ற சிஸ்டர், இந்த மாதத்துல நீங்க சொன்ன வார்த்தைய, வாக்கு தத்தத்தை, கர்த்தர் எனக்காக சொன்ன இந்த வாக்கு தத்தத்தின் மேல நான் நம்பிக்கை வைத்து உறுதியாய் நின்ற சிஸ்டர், எனக்கு கர்த்தர் வாய்க்க செய்தார் என்றுதான் சாட்சியாய் நிற்க வைப்பார் கர்த்தர். அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஹalleluya, ஹalleluya. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காகவே ஆனது, உங்களுக்கானது. நீங்க சுதந்திரிக்கணும், நாம அதுல வளரணும், அதுல நல்லா செழித்து இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தமா இருக்கிறது. ஹalleluya. யோபுல இவ்விதமா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. யோபு 5வது வசனம், 5வது அதிகாரம் 9வது வசனத்துல இவ்விதமா எழுதியிருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்னு சொல்லி. ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட இதெல்லாம் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மேல இருக்கிற இந்த வான மண்டலங்களில எவ்வளவோ காரியங்கள் கர்த்தர் நமக்கு தெரியாம வச்சிருக்கிறார், தெரியாம வச்சிருக்கிறார். அதெல்லாம் நாம் இன்னைக்கும் விஞ்ஞானிகளுக்கு பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும் தெரியல.
ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு யாருங்க ஆர்டர் கொடுக்கறது? காலையில நீ இப்படி வரணும், மாலையில இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி யார் ஆர்டர் போடுறது? நம்ம கூட நம்மளுடைய கடமைகளை செய்ய தவறி ஒரு நாள் 2 நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துறோம். நான் அதுங்க ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. அது நியமித்த பாதையில கரெக்டா ஓடிட்டு இருக்கு. காலையில எழுந்து பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆபிரகாம் கூப்பிடுறாரு. வேலைய பிள்ளையா நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொன்னப்ப, வெளியே வாடா, வெளியே வா. என்ன ஆண்டவரே, ஏன் வெளியே கூப்பிடுற? வெளியே வா. வானத்தை மேல பார்க்க போ சொல்ற. வானத்தை பாரு, நட்சத்திரத்தை உன்னால என்ன முடியுமா? முடியாது ஆண்டவரே. கீழே மண்ணை பாரு, இந்த மண்ணை எண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது ஆண்டவரே. இப்படிதாண்டா இருக்கும் உன்னுடைய சந்ததி. ஹalleluya. எண்ணிக்கை கடங்காதவர்களா இன்னைக்கு பெருகி இருக்க காரணம் என்னங்க? தாவீது சாலமோன் எழுப்பி சொல்றாருங்க, ஐயோ இவங்களை எண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள். எந்த ஜனத்தை அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு சொல்லி பார்வோன் நினைத்தானோ அந்த ஜனம் இன்னைக்கு பழுகி பெருகி இருக்கு அவங்களுடைய தேசத்திலேயே. ஹalleluya, ஹalleluya. இதுதாங்க அதிசயம். அழிக்கணும்னு நினைச்ச இடத்துல அதிசயத்தை செய்து முடிக்கிறவர் நம் கர்த்தர். ஹalleluya. இன்னைக்கு உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை அந்த இடத்துல இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? நீங்க இல்லாம போகணும்னு நினைக்கிற இடத்துல உங்களை நிலையாய் வைத்து அதுல ஒரு பெரிய பெருக்கத்தை செய்கிறவர், அதிசயமான கிரியைகளை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடவே கூடாது. தேவச்சனங்களே, மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்காகவே நிற்கிறார். அதிசயமான கிரியைகளை செய்ய நிற்கிறார். அவரை விட்டுறாதீங்க, அவரை இறுக்கி பிடிங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறவன் அதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று எழுதியிருக்கு. உழுக்கணும் ஆண்டவரை, கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை ஏன்பா என் காதுல கேட்க வச்சீங்க? ஏன்பா இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நான் இத கேட்கணும்னு நினைக்கலையே, இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ஏன் எதனால அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் பொழுது யோசனை பண்ணுங்க. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. நினைக்கணும்னு நான் பார்க்கணும்னு நினைக்கல, ஆனா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நீங்க எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயமானவரே எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இறங்கி உங்களுக்காகவே அதிசயங்களை செய்கிற தெய்வம். யாரு முன்னாடி உங்களை தலை குனிஞ்சு நடக்க விட மாட்டார். நீங்க தலை குனிந்து ஒருவேளை நடப்பீர்களே, ஆனால் அந்த காரியத்துல இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதிசயமானவரே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்கப்பா, எனக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நீர் அதிசயமானவர் அல்லவோ, ஆனபடினால எனக்கு இறங்கி இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒருவரும் செய்ய முடியாத பெரிய அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நாம் சாதாரணமானவங்க தாங்க. நமக்குள்ள இருந்து அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன் அதிசயமானவர். ஹalleluya. நீங்க சாதாரணமானவங்க தான். இன்னைக்கு வெறுமையானவங்க தான். இன்னைக்கு ரொம்ப சிறுமையானவங்க தான். இன்னைக்கு எல்லாராலும் வெறுக்கப்படுறவங்க தான். இன்னைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்படுறவங்க தான். இன்னைக்கு எல்லாராலும் ஓரங்கட்டப்படுறவங்க தான். ஆனா இந்த அசாதாரணமான தேவன், அதிசயங்களை செய்கிற தெய்வம் உங்களுக்குள்ளே வருவாரே, ஆனால் நீங்க இந்த வார்த்தையை பிடிப்பீர்களே, ஆனால் உங்களுக்குள்ளே வந்து அதிசயமான காரியங்களை செய்ய
காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு சாதாரணமானவங்கள, அதிசயமானவங்களா, ஆச்சரியப்படுற அளவுக்கு அத்தனை கண்களும் காணும்படி உங்களை உயர்த்தி வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் சும்மா இல்லைங்க. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கிரியை நடப்பிக்கணும் ஆண்டவரே, நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வார். இந்த மாதத்துல நானும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள், இந்த துவக்கத்தை எங்களுக்கு தந்த தெய்வம், இந்த துவக்கத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இதை பார்க்கிறேன், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர் வாழ்வில என் தேவனாகிய கர்த்தர் அதிசயத்தை செய்யும்படி ஆண்டவரே, ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். துதிக்கிறப்பா, நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தர் நீர் செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியான பல சாட்சிகளை எழுப்பி தரும்படி ஜெபிக்கிறார். வார்த்தையை கேட்டு வெறுமையாய் நிற்காதபடி, இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்யும்படி, இந்த வார்த்தை ஆண்டவரே இவர்களை நோக்கி வந்த வேலைகளை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறப்பா, இவர்கள் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் பழிப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உண்மையாகவே நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வாழ்விலும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கப்படி தேவன் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். நீங்க பெருக போறீங்க. God bless you.